Test series is mandatory. அது இல்லாமல் வாய்ப்பே இல்லை. I was able to crack JEE main with a good score. Test seriesல தான் உங்களோட வீக் ஏரியாஸ் தெரிய வரும். ரெண்டாவது இட்ஸ் an opportunity to grow. கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அதான் உண்மை. That's the truth. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஷிமோன் சார் இருக்காங்க. அவங்க கூட ஸ்கூல் டைம்ல எந்த மாதிரிலாம் வந்து JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதுவும் JEE மைன்ஸ்ல ஸ்டேட் ரேங்க் 5 எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்கூல் டைம்ல எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார், நீங்க ஸ்கூல் டைம்ல JEE எக்ஸாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா கோச்சிங் போகிறப்போ அவங்களே புக்ஸு டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஸோ ஸ்கூல் டைமில் கிளாஸ் நடக்கும் கோச்சிங்கு. ஸோ அவங்க வந்து JEE பியாண்ட் த டெக்ஸ்ட் புக்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அப்படி ஸ்லோவாக குட்டி குட்டி போர்ஷனாக கவர் பண்ணி டெஸ்ட் வச்சு ஒரு நல்ல ஹெல்தி காம்படிஷன் இருக்கும். கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் பண்ணி யூ ஸ்லைட்லி கெட் பெட்டர் எவ்ரி மந்த். ஸோ அப்படியே நடந்து 12th முடிக்கிறப்போ I was able to crack JEE main with a good score. சார், நீங்கள் ஸ்கூல் டைமில் வந்து டெஸ்ட் சீரிஸ் வச்சு எடுத்தீங்களா சார்? மீன்ஸ்க்கு டெஸ்ட் சீரீஸ் இஸ் மேண்டேட்டரி. அது இல்லாமல் வாய்ப்பே இல்லை. எனி எக்ஸாம், நான் வந்து இது வந்து JEE மட்டும் சொல்லல, JEE நீட்டு ஈவன் காலேஜ் முடிக்கிறப்போ கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் தெரியுமா? அந்த IIMலாம் போவாங்களே. சரி, எதுக்குனாலும் டெஸ்ட் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நானுமே நிறைய எழுதினேன். நான் இன்ஃபேக்ட் 2 இன்ஸ்டியூட்டில் எழுதினேன். ஒன்று ஏன் கோச்சிங் இன்ஸ்டியூட், ஒன்று எக்ஸ்ட்ரா வெளியே வர எழுதினேன் டு கெட் மோர் எக்ஸ்போஜர். ஏன்னா டெஸ்ட் சீரீஸில் தான் உங்களோட வீக் ஏரியாஸ் தெரிய வரும். ரெண்டாவது இட்ஸ் an opportunity to grow. இப்போ எனக்குலாம் எப்படி கேரக்டர்னா, ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு இந்த போர்ஷன் டெஸ்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு நான் வந்து ஐ வில் புட் மை எஃபர்ட் அண்ட் ஸ்டடி. மற்றபடி டெஸ்ட்டே இல்லாமல் சும்மா அப்படியே எல்லாமே படிச்சுட்டு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ரெகுலர் டிசிப்ளின் லேர்னர் கிடையாதுண்ணா. ஸோ டெஃபினட்டாக ஐ வுட் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பில்லர்ஸ் ஆஃப் JEE ப்ரிப்பரேஷன். எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார், நீங்கள் அப்போ படிக்கப்போ இருந்த டெஸ்ட் சீரிஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ்க்கு என்ன சார், எப்படி சார் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி பார்க்குறீங்க? நான் படிக்கிற பேட்டர்னே வேறு. ஸோ மை பேட்டர்ன் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஈஸி, இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஏறிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காம்படிஷன் அதிகம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கோச்சிங் போகிறாங்க. எல்லாருமே தேர் ட்ரெயின்ட் பை த பெஸ்ட் டீச்சர்ஸ். ஸோ டெஃபினட்டாக டிஃபிகல்ட்டி ஹஸ் இன்க்ரீஸ்ட். அண்ட் பேட்டர்ன் வந்து அப்படியே தான் இருக்குது, சிமிலர் பேட்டர்ன் தான். ஸோ அதனால் பேட்டர்ன் கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸில் உண்டு. டிஃபிகல்ட்டி ஹஸ் க்ரோன் அ லிட்டில் தான் சொல்லுவேன். சார், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, நான் வந்து மக்கப் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கு JEE மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது நிறைய என் ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்கன்ட்டு. ஸோ மை அட்வைஸ் இஸ், இஃப் யூ ஆர் லெட்ஸ் சே டீசென்ட்லி பர்ஃபார்மர், லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்கோரிங் ஆவரேஜ் ஸ்கோர் மேபி 80 or 100 or 120 or 130, அதெல்லாம் ஆவரேஜா சார் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் பசங்களை அது போதாதுடா, உனக்கு JEE மெயின்ஸில் NIT வேணும்னா நீ 150க்கு மேலே பண்ணால் தான் ஏதாச்சும் சொல்கிற அளவுக்கு கிடைக்கும். அதான் உண்மை. கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அதான் உண்மை. தட்ஸ் த ட்ரூத். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் பிட்வீன் 80 to 120, யூஆர் இன் த பார்டர். யூ நீட் டு ரியலி இம்ப்ரூவ். அப்போ நீ நினைக்கலாம், சார் நான் கொடுக்கட்டுமா, பேசாமல் போர்டு எக்ஸாம் படிக்கட்டுமா, நான் பேசாமல் பக்கத்தில் காலேஜ் போயிட்டுமா, VIT போயிட்டுமா, இல்லை அமிர்தா எழுதிட்டுமா, இல்லை பிட்ஸார் எழுதிட்டுமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். என்னோட சஜஷன், இப்போ டைம் இருக்குது, மேபி உன்னால் ஃபுல் போர்ஷன் படிக்க முடியாது. இப்போ உட்காந்து புக் எடுத்துகிட்டு நீ கோச்சிங் புக்கோ இல்லை ஏதோ மெட்டீரியலோ எடுத்து ஃபுல்லாக படிக்க முடியாது. ஆனால் மேபி டெஸ்ட் சீரீஸில் யூ கேன் ஸ்டடி வாட் இஸ் த போர்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரிஸ் எடுத்தோன்னே ஃபுல் போர்ஷன் வைக்க மாட்டாங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்ட் டெஸ்ட் இருக்கும், குட்டி குட்டி போர்ஷனாக வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 வாரம் தள்ளி வரும். ஸோ உனக்கு டைம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ண. இல்லை 1 வாரம் தள்ளி வரும், இல்லை சில நாட்கள் தள்ளி வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட போர்ஷன் நீ வீட்டில் படிச்சுட்டு அதை எழுதுறப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேபி ஓகே, என்னாலே முடியும், நான் இந்த டெஸ்ட் சீரிஸ் உருப்படியாக ஃபுல்லாக முடிச்சேன்னா என்னால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் அதில் நிறைய பேர் வந்து நான் என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன், தே ஹவ் இம்ப்ரூவ் ஃப்ரம் 70% to 90%, 95% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் 4 months அந்த மேஜிக் க்ரோத் எப்படி நான் போர்டு எக்ஸாமில் சொல்லுவேன், டே 4 மாதத்தில் பார்த்துக்கலாம்டா, 450 எடுக்கலாம், 470 எடுக்கலாம், 500 இருக்கு. அந்த மாதிரி JEE மெயின்ஸ்லையும் பண்ணுவாங்க. யூ கேன் இம்ப்ரூவ் ஃப்ரம் 100 marks to 200, 100 marks to 180 in just matter of 4-5 months, just with smart work and test series. So yes, if you utilize it, you can, but you'll have to be sincere, you'll have to be regular and write good quality test series. Yeah, and Vedantula we have test series. There are only few test series in the entire country which I would say they are good. அதில் கண்டிப்பாக வேதாந்த ஏகலவ்யா டெஸ்ட் சீரிஸ் இஸ் கமிங் அப். அதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் we will share it to you on 26th of this month, September at 7 o'clock. கண்டிப்பாக அந்த லைவ் செஷன் ஜாயின் பண்ண பாருங்க. ஏன்னா என்னோட ஆசை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா JEE ஆஸ்பிரண்ட்டும், பிகாஸ் திஸ் இஸ் மேண்டேட்டரி. நீ ஒரு JEE ஆஸ்பிரண்ட் சொல்றீங்கன்னா
கட்டாயம் நீ டெஸ்ட் எழுதணும். நீ நேராக போய் அங்கே போய் எழுத முடியாது டெஸ்ட்டு, ஏன்னா அப்போ வந்து உனக்கு அந்த டெம்பரமெண்ட் எதுவுமே வராது. ஸோ தட் இஸ் மை சஜஷன். எவ்ரி ஸ்டூடெண்ட், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இன் ஆல் ஓவர் த country, should write quality test series. And this is one very high quality test series because it's produced by Ekalavya teachers. Ekalavya teachers are the topper teachers of Vedantu. They produce all India top 15, 11, 21 அந்த மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் அட்வான்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ். அவங்க செட் பண்ற பேப்பர். ஸோ இதுக்கு மேல ஆத்தென்டிக்கா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் லைவ் வீடியோ ஷேர் பண்றேன், நேர்ல சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கண்டிப்பா. அண்ட் எனி டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 4 months we also want to be with you. Whatever best we can help, academic or non-academic motivation, let us know in the comments so that we'll be together in this journey. Okay, do well. Thank you. Yeah.